இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாம்பார் பார்க்க போகிறோம். நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக வேறு வெஜிடபிள்ஸ் கூட இதில் போட்டு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்துட்டு கத்திரிக்காவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது கருப்பாகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைசல், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தான் மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது குக்கரில் தண்ணி ஊற்றி நான் ஆல்ரெடி தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் எல்லாம் போட்டுக்கோங்க. கடைசியாக டேஸ்ட்டுக்காக நல்லெண்ணெய் ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு வரமிளகா ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் அண்ட் சின்ன வெங்காயமை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இதில் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சாம்பார் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. இப்போது இது கொதிச்சக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது குக்கரில் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி நம்ம வேக வச்ச பருப்பு மற்றும் தக்காளி கலவையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஆல்ரெடி வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணோம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பேலன்ஸ் சால்ட் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சாம்பார் ரெடி.